மகா அவதார் நரசிம்மா. ஆமாம், கடவுள் புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வராங்க. ஒரு ஒரு யுகத்திலையும் ஒரு ஒரு அவதாரத்தை எடுத்து ஒரு ஒரு சாகச நிகழ்ச்சிகள் அல்லது ஒரு மக்களுக்கு நன்மை செய்தாருங்கிற மாதிரி கடவுளரை படைத்து செய்யப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு அவதாரம் தான் 4வது யுகத்தில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் திருமால் அப்படிங்கிறது தான் கதை. அந்த யுகத்தில் அங்கே மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் என்ன நடந்துச்சு? பக்த பிரகலாதன்னு நம்மளுக்கு தெரிந்த அறிந்த கதை. இந்த பிரகலாதன் அவர் மேலே உள்ள பக்தியை காட்ட வேண்டும் என்பதற்காக வெளிப்பட்ட தகவல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புராணத்திலையும் படத்திலே ஏதாவது சொல்லிருக்க, இது மாற்றவில்லை. இதில் இயக்குனர் அஸ்வின் குமார் அது அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நிறைய இந்த சீசன் 2 இந்த இதில் இருக்கு பாருங்க, அதாவது இந்த குக்கு வித்து கோமாளி சீசன் 2 வந்து நிறைய செய்தார். அப்படி செய்யும் பொழுது என்னாச்சு, அதில் வந்து நிறைய படங்கள் செய்துட்டு என்ன பண்ணி திடீர்னு காண போயிட்டார். என்னப்பா பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் தேடிட்டு இருந்த காலகட்டங்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் அமைதியாக உட்காந்து நிறைய கதையை வச்சு நிறைய பேர் சொன்னார். என்னையா பழைய கதையை சொல்லாதன்னு நிறைய பேர்ட்டு போய் சொன்னார். யாரும் கேட்கல. ஹீரோகிட்ட போய் சொன்னார். இவர் இன்னும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்காத ஒரு இயக்குனர், ஆனாலும் விஷயம் இருக்குது, ஏப்பா வேறு படம் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு வாப்பாங்க மாதிரி சொல்கிறார். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கிராஃபிக்ஸில் முழுக்க கிராஃபிக்ஸில் உட்காந்து மிக அழகாக உட்காந்து தெளிவாக என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லிட்டார். இந்த கதையை வந்து என்ன கிராஃபிக்ஸில் நிறைய யாரும் டிபெண்ட் பண்ணாமல் ஒன்றுன்னா செதுக்கி நுணுக்கி 3-4 இயர்ஸ் அதை செய்து இன்றைக்கி வந்து படமாக வந்திருக்கு. இப்போலாம் கதை சொல்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து கதை சொல்லணும் அல்லது அதுக்கிட்ட தோக்கணும், ஜெயிக்கிறதுக்கு பதில் தோக்கணும். அப்போ தான் அது வந்து நிறைய விரும்புவாங்க. இப்போ கதை சொல்ல வேண்டும். அந்த கதை என்பதை எப்படி சொல்கிறது? தாத்தா பாட்டி இருந்தாங்க, சித்தப்பா பெரியப்பா இருந்தாங்க வீட்டில், அம்மா வீட்டில் இருந்தாங்க, இல்லை அப்பா ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க. நைட்டு படுத்திருக்கிறப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவதற்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் டிவி சீரியலை பார்த்து எப்போ பார்த்தாலும் லேடிஸை வந்து கெட்ட மனிதரை காமிச்சு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. இதை விட என்ன செய்யலாம், வேறு என்ன செய்யலாம்னு ஒன்று பண்ணும்பொழுது கதை சொல்லணும். பிரம்மாண்டமாக செட்டு போனால் ஓடுமா ஓடாதா, நஷ்டம் வந்துடுமான்னு இருக்கணும். அது மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் போனால் இந்த மாதிரி கதைகளுக்கு அந்த காஸ்டியூம் அந்த மாதிரி சில விஷயங்கள் போனால் குதிப்போர் அது தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, கிராஃபிக்ஸ்லேயே முழுக்க சிஜிலே பண்ணி முழுக்க அந்த படம் முழுமையும் நிறைய ஏவியில் பண்ணிட்டார். அந்த பண்ணி கொடுக்குறப்போ இந்த அவதாரம் என்பது ஒரு அது கதை என்ன இவ்வளோ தூரம் கதையை சொல்லுங்க சார், நீங்கள் இருந்துட்டு கதையை தவிர மிச்சதான் சொல்லிட்டு போயீங்க. ஆமாம், இந்த கதையில் என்னாச்சுன்னா, ஒரு முனிவர், அவருக்கு 8 மனைவிகள், அது ஒரு மனைவிக்கு குழந்தை இல்லை, அவர் இல்லறத்தை நடத்தவில்லை, அழகானவர். ஆனாலும் அவர் வந்து இடையில இடைஞ்சல் பண்ணி ஏப்பா ஏதாவது பார்த்து பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. அவர் தவத்தை கெடுத்து விட்டு காலமான காலத்தில் அந்திம காலத்தை சேர்ந்துடுறாரு. தவறான நேரத்தில் பிறந்ததுனால் அந்த 2 ஆண் பிள்ளைகள் வந்து அசுரத்தனமாக இருக்கிறார். அசுரத்தனமான மானுட பிறவி உலகத்தினுடைய அடாவடி அழிக்கிறது. அதில் சின்ன ஆளை பிடிச்சி கொண்டுடுறாங்க. யார்? நரசிம்ம அந்த குரூப்புகளை கொண்டுடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கடவுள் அந்த மூத்தவன் வந்து தம்பிக்கு ஏற்பட்டவங்க தனக்கு ஏற்பட்டக்கூடாதுங்கிறத நிறைய பேர்கிட்ட போய் தவம் பண்ண மனிதர்னாலேயோ விலங்குகள்னாலேயோ வேறு இந்த இயற்கையினாலேயோ அல்லது வந்து பக்கத்து நாட்டினாலேயோ என்னை யாரும் கை வைக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது, அப்படி ஒரு வர வேணும்னு கேட்டதுனால கொடுத்துறாரு தப்பித்தேவை. இந்த வரத்தை வச்சு நன்மை செய்யறதுக்கு பதிலாக யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, பிடிக்கிறது, அநியாயம் பண்ணுறது, கொள்வது, மிதிக்கிறது, இது மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து கடவுளுக்கு பொறுக்கலை. யாருக்கு? திருமாலுக்கு பொறுக்கவில்லை. அதனால் அவருக்கு ஒரு மகனை கொடுக்கிறார். யாருக்கு? அந்த பெரிய அசுரனுடைய பிள்ளையை கொடுக்கிறார். அவர் தான் பக்த பிரகலாதன், இரணியனுக்கு கொடுக்கிறார். இந்த தம்பி வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் இறைவனையே அந்த திருமாலையே வேண்டிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் வேண்டிகிட்டு இருக்கிறார். ஏன்னா என் தம்பியை கொண்டவன் நீ எப்போ பார்த்தாலும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கும்பிடக்கூடாதுன்னு அவரை சொந்த பிள்ளைய, இப்போ எல்லாம் அரசியல் கூட பண்ணுறாங்களே, சொந்த பிள்ளைய கொள்றதுக்காக கெஞ்சுறாங்க. ஒய்ஃபு வேணாம் பாவம் சின்ன பையன் நான் கேட்டுக்கிறேன், ஆனால் பையன் நான் முடியாது, நான் கடவுள் தான் பண்ண, அப்பாவோட அடாவடி தாங்கலை, அப்பாவை வெறுக்கவில்லை, அப்பாவோட அடாவடி தான் தாங்கலன்னு சின்ன பையன் சொல்கிறார் பிரகலாதன். இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன செய்யலாம்னா, அந்த அப்பாக்காரர் என்ன செய்ய மன்னர் பெரிய எல்லாத்தையும் தவம் பண்ணி வைப்பட்டார். அவர் என்ன செய்கிறாருன்னா, தீயில எரிக்க முயற்சி பண்ணுறாரு,
பாம்பு போட்டு கடிக்க விடுறாரு, தண்ணியில் போட்டு பண்ணுறாரு, மிதிக்க விடுறாரு, எல்லாத்தையும் யானையை மிதிக்க விடுற, எதுக்குமே அசையெல்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நரசிம்மர் அவதாரத்தை எடுத்து வருகிறார். வந்து நின்று பார்த்தா இவருடைய அடாவடி தாங்கலை. செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தாங்கலை. மடியில் தூக்கி வச்சு கிழிச்சு அப்படியே தூக்கி விட்டேஞ்சிடறாரு. இதுதான் அந்த நரசிம்ம அவதாரத்தோடது. இந்த கதை வந்து சொல்லுவதற்கு நிறைய செலவழியும், நிறைய ஆர்டிஸ்ட் போட்டாக்கா பல 100 கோடி ரூபாய் ஆகிடும். அதற்கு பதிலாக கிராஃபிக்ஸ்லேயே ஒரு இயக்குனர், திரைப்படம் என்பது இயக்குனரின் மீடியா என்பதை நம்ம அஸ்வின் குமார் செய்திருக்கிறார். இதை வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய மனிதர்லேருந்து எல்லாரும் பார்க்கலாம். இது வந்து மொழி என்பது தேவை, எந்த மொழி வேணாலும் வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள 196 நாடுகள்லேயும் போகலாம். 6000க்கும் மேற்பட்ட மொழி இஷ்டத்துக்கு பண்ணலாம். இது ஒரு நல்ல திட்டம், நல்லா செய்திருக்கிறார். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், பார்த்து ரசிக்க வேண்டியது மட்டும் இல்லை, கருத்துக்களையும். தீமை என்றைக்கும் ஒழியும், அடாபடி அழிக்கப்பட வேண்டும். அது தேர்தலாக இருந்தாலும் சரி, திரையுலகாக இருந்தாலும் நடைமுறையிலும் பண்ணலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை அனைவரும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.